ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. எப்போவுமே டெய்லி எனக்கு காஃபி போட்டு தர்றது மனோகர் தான். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தூங்குறாங்க. அதனால் நானே காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான காஃபி பொடி இருந்தது, இன்றைக்கி தான் பார்த்தேன் வீட்டில். எப்போவுமே நான் ப்ரூ தான் குடிப்பேன். ப்ரூவை தவிர எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனால் இந்த காஃபி பொடி ஒரு 2 நாளாக டேஸ்ட்டு வேறு இருந்தது. என்ன வாங்கியிருந்தீங்க, என்ன காஃபி பொடி வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் எதுவும் சொல்லலை. வேலைகள், அவசரமான நடவடிக்கைகள், இதை பற்றி கேட்குறதுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இன்றைக்கி நான் தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் சவுத் பிளட்டுன்னு சொல்லி பிளட்டு இல்லை, சாரி, இன்ஸ்டன்ட் சவுத் பிளெண்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கான்டினென்டல் இந்த பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு இந்த காஃபி பொடி. ப்ரூக்கு நிகராக இல்லைன்னா கூட இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது இந்த பிளெண்டு. இருங்க, காஃபி போடுவோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டப்ரா செட்டு பற்றி. இந்த எவர் சில்வர் டப்ரா செட்டு தான் இன்னமும் என்கிட்ட இருக்குது. பிராஸில் வாங்கணும் கண்டிப்பாக. பிராஸில் எல்லா இதுவுமே இருக்குது. இந்த காஃபி பொடி ஃபில்டரும் இந்த டப்ரா செட்டும் வாங்கியே ஆகணும். ஆக்சுவலாக எதுவுமே வாங்க முடியல, எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு கூட, அதாவது கிச்சனில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நிஜமாகவே டைம் இல்லை. இந்த பிராஸ் இங்கே இருக்குது பாருங்கள், பிராஸ் நிறைய வச்சுருப்பேன். அந்த மாதிரி பிராஸில் டப்ரா செட்டு கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இடியாப்ப செட்டும் பிராஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாளாக ஒரு தாட் இருக்குது. இது ரெண்டு அதாவது இடியாப்ப செட்டும் டப்ரா, அதாவது டப்ரா இல்லை, டப்ரா செட்டும் ஓகே, டப்ரா செட்டும் காஃபி ஃபில்டரும் இடியாப்ப செட்டு டப்ரா செட்டு இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு எய்ம் இருக்குது. பார்க்கலாம் என்னைக்கு நேரம் அமையுதுன்னு. பானை வந்து வாங்குவேன். ஹெல்த்தி இல்லையா, இது வந்து எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். கீரை, அப்புறம் தக்காளி தொக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு பானை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சோப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாம்பல் யூஸ் பண்ணாமல், அதனால் இந்த மாதிரி ஒரு அவலமான நிலைமை நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து சோப்போட இதுதான் சரியாக இந்த இதெல்லாம் போல பாருங்கள். அதே சமையல் பண்ணுறதுக்கு, சமையல் பாத்திரங்களை கழுவுறதுக்கு சாம்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட எங்கள் அம்மா வீட்டில் சாம்பல் யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்ச்சிருக்கேன். இப்போ சோப்பு, இந்த விம்மு இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை. என்ன பண்ணுறது? அப்படியே இங்கே வாங்க, டப்ரா செட்டில் என்னது கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா பிளெண்டு, சவுத் இண்டியன் பிளெண்டா அது போட்டிருந்தாங்க. இப்போது பால் ஊற்றிக்கலாம். கீழே போகுது, ஏடு இருக்குது இல்லையா. பிளெண்டு பாருங்கள், நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குல்ல பிளெண்டு. இப்போது கொஞ்சம் நுரை எப்படி வருதுன்னு பார்ப்போம். வீடியோ நானே வச்சுருக்கிறதுனால கரெக்டாக அது ஆங்கிள் எடுக்கணுன்னுட்டு காஃபி எல்லாம் கீழே ஊற்றிக்குது. ஓகே, நுரை பார்த்திங்களா காஃபி. எனக்கு டீ பிடிக்காத போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. டீயும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலுமே டீ வந்து எனக்கு இப்போ ஒரு 4 இயர்ஸாக பிடிக்காமே போயிடுச்சு. டீனாவே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது. காஃபி மேலே அவ்வளோ பற்று. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே காஃபின்னா ரொம்ப இஷ்டம். டீ மேலே ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதை பற்றி சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். டீ ஏன் பிடிக்காம போச்சு எனக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்களா, காஃபி, பானையில் சாப்பாடு எடுத்துருவோம். எங்கே இருக்குது காஃபி, பானையில் சாப்பாடு செய்கிறோம். அதே மாதிரி காலையில் காஃபி டபரா செட்டில் பாருங்கள், நல்லா இருக்கா? நல்ல நேரம் இருக்குது. இப்போ காஃபி குடிக்க போகிறேன். தேங்க்யூ.